என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? Hello guys, welcome back to Old Settled. So, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? நான் சொன்ன மாதிரி அந்த பிஏ நம்ம வந்து சர்வரை ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் டெய்லியும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் கன்ஃபார்மாக வந்துட்டே இருக்கும். அதுக்கான எல்லாமே நான் தான், ஓகேங்களா? அது ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து வேர்ல்ட் ரெஸ்பான் பாயிண்ட் இங்கேருந்து நம்ம நடத்துகிறோம். நம்ம பேஸ் கட்ட போகிற ஏன்னா வந்து ரொம்ப தூரம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் லாப்ஸில் போட்டுருந்தேன். அது வரைக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சர்வரில் யார் யாரெல்லாம் ஆடுறாங்கன்னா நான் சிங்கிள் தமிழ் வெட்டி ஹாக்கி கேமர் பிரசன்னா டாக்ஸிக் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இந்த மாதிரி ஒரு 6 பேர் விளையாடுறோம். ஸோ எங்களுக்கான சர்வர் தான் இது. இங்கே வந்து நாங்கள் நிறைய பண்ணுவோம், நிறைய ஃபார்ம் அது இதெல்லாம் கற்றுவோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஆர்மர்லாம் வந்து என்ன மைனிங் போக போகிறோம். ஸோ இதான் நம்மளுக்கு நான் வந்து என்னன்னா வந்து நிறைய வந்து பெட்ராக் ஆடும்போதே வந்து நான் வந்து இந்த இடத்துல நம்ம வீடு கற்ற போகிற வச்சுட்டு பெட்ராக் ஆடும்போதே நான் வந்து எல்லாத்தையுமே வந்து மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அதனால வந்து ஒன்றுமே இல்லை. நான் வந்து கொஞ்சம் ஸ்டோனு அது இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இங்கே. ஸோ இப்போ வந்து தூங்கிட்டே போயிட்டு சந்தோஷ் ப்ரோ வீடு பார்த்துட்டு வரோம். சரியா? All of my home shit stuff off. I said you were waiting for that. Why the hell come here? This one take over. We dreams. 5 years ago, I played. Come to me, Bella. You pop the get it wrong, but single Tamil weighty or the basic number four. Okay, thank you. இங்கே தான் அவங்க பேஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மைனிங்க்கு நம்ம போவோமா? இதான் அவங்க பேஸ். ஸோ வாங்க நான் மைனிங்க்கு போவேன். நீ என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து பெட்ராக் ஆடின போதே வந்து மைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கார்டு ட்ரை பண்ணுங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் உனக்கு எடுத்துக்கிறேன் கையில். ஃபஸ்ட்டு தேவையானதை எடுத்துட்டு மீடியா வச்சிடறேன். ஸோ இது போதும் நினைக்கிறேன். இது கொஞ்சம் இப்போ ஒரு சப்போஸ் கடை பாருங்க. நெட்டில் இது மீடியா பாருங்க. இந்த 2 பிளாக் ஒருத்தோன்னு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அதுதான் நான் வந்து ஆஃப்லைனில் இருக்கும்போது அதாவது நான் பெட்ராக் ஆரம்போது வந்து நான் வந்து மைண்ட் பண்ணி வச்சேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. டைம் லாப்ஸை போட்டுருவேன். நான் இது ரொம்ப தூரம் உள்ள போது எனக்கு ஒரு பக் ஆயிடுச்சு கைஸ். ஸோ என்ன நான் வந்து திருப்பி நான் ஒரே இடத்துக்கு பேக்கில் ஆகிட்டேன். அதனால வந்து எனக்கு என்ன பண்ணுறது ஸோ உடச்சிட்டு கீழே வந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டு வச்சுருந்தா நீங்கள் வந்து ஃபுல்லாக மைண்ட் பண்ணிச்சுருங்க. இந்த கோல்டு வந்து ஏன் எடுக்கணும்? ஆனால் வந்து என்கிட்ட வந்து அயன் பிக்காக்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வெட்டாமல் அப்படியே விட்டுட்டு வீட்டு நான் பாருங்கள் இப்படி இருக்குன்னு இந்த சொல்ல வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து வந்து சரி ஓகே அடுத்து மைண்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அயன் எல்லாம் கிடச்சிதுன்னா பார்ப்போம். ஸோ திருப்பி நம்ம சேர்ந்து மைண்ட் பண்ணலாமா? அடுத்து மைண்ட் பண்ணலாமாங்க. தூரம் வந்துங்க அந்த டார்ச் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. என்னன்னு தெரியல. என்னோட பீஸில் பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா ஜாப் எடிஷன் ஆனால் வந்து டார்ச் வந்து எரிய மாட்டேங்குது. செட்டிங்ஸை காணும். ஸோ அது மட்டும் என்ன வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்ப நாள் மைண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கிடச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. காட்டுறேன். பொறுமையாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கிடச்சிட்டுனா மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கு அடிச்சதுக்கப்புறம் ஆனால் அயனுக்கு போகலாம். அயனை கிடைக்கலன்னா அது கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தீங்களா? அந்த டைமண்ட் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து இதுக்கே போனேன். நம்மக்கிட்ட அயன் பிக்காக் சொல்லணும். அங்கே வந்து டாக்ஸிக் வேறு ஒரு பார்த்தா நூலை வந்து டைமண்ட் எடுத்துகிற. ஸோ அதை ஓடிட்டு போயிட்டு அவர்கிட்ட பூட்டி கேட்போம். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து அயன் பிக்காக்ஸ் நான் போய் கேட்டேன்.
அவர் வந்து இருக்கா இல்லைன்ட்டாரு. சரின்னு போயிட்டு அங்கேருந்து போயிட்டு சிங்கத்தமிழ் ஒய்த்தி அவரோட பேஸில் போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபென்ஸ் போட்டிருந்தாரு. அந்த ஃபென்ஸ் எடுத்துட்டு திருப்பி ஃபென்ஸை போட்டு உள்ள போய் பார்த்தோம் இல்லை. அப்புறம் அங்கே ஒரு தூரமாக டெஸ்ட் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தேன் 5 ஸ்லப்பில் டைமண்ட் எல்லாமே இருக்கு. பரவாயில்ல அவர் தின்றதுனால வந்துட்டு நான் அப்படியே அடுத்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே வந்துட்டு டிஎஸ் தற்கூடி எதோ பிரசன் அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு அவர் வந்து இருந்தார். ஸோ அதை நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து ரிப்ளை பண்ணல. ஸோ நானும் முட்டேன். அடுத்து ஒவ்வொரு வாரமாக பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டே இருந்தேன். அப்புறம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு வந்து ஒரு கேவ் இருக்குன்ட்டு. சரி பரவாயில்ல அந்த கேவுக்கு முன்னாடி வந்து இதுக்கு டைப் பண்ணுன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட் டிஎஸ்ஐ டாக்ஸிக் வந்து பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி போய் பார்த்தா அதுலையும் இல்லை. அப்புறம் சரி இதுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா செத்துட்டேன். கேவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து உடனே செத்துட்டேன். என்ன பண்ண தெரியாமா சரி சரின்னு திருப்பி வந்து அந்த கேவுக்கு வந்து அந்த கேவ்லேருந்து ஒவ்வொரு ஒரு 3 அயன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறது. எத்தனை வாடி செத்து தெரியுமா நான்? அது உங்கள் டைம் லேப்ஸில் போகிறேன் பாருங்க. ஒரு அயன் எடுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் தெரியுமா நான் அப்போ நீங்கள் பாருங்கள். நீங்கள் பாருங்க அங்கே ஒரு அயனு. ஸோ இப்போ நான் இருக்கணும். எனக்கு கீழே வந்து ஒரு 5-6 ஜாம்பி க்ரீப்பர் எல்லாமே இருக்குது. ஐ திங்க் அங்கே வந்து ஒரு ஸ்பான் இருக்குது நினைக்கிறேன். அப்புறம் எவ்வளோ நேரம் போனால் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் போராட்டதுக்கப்புறம் ஒரு அயன் எடுத்தேன். செம்ம கஷ்டமாக போயிடுச்சுங்க பாருங்க. நான் பொறுமையாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அயன் இருக்கு. நான் பார்த்துட்டேன். ஆனால் எந்த இடத்துல உடச்சாலும் தண்ணி வருது. கீழே ஒன்றுவேன். தண்ணியில் பார்த்தோன்னா வந்து ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுவேன். அப்போ வந்து கத்தாத அடிச்சிட்டு ஆனால் ஒவ்வொரு வரையும் நான் பொறுமையாக ஒன்று உடச்சி எடுத்து அரசியலை பார்த்தீங்கன்னா பொறுமையை இழந்து அந்த அயனை எடுத்துட்டேன். அங்கே பாருங்க அந்த அயனை எடுத்தேன். அந்த கையில் வந்துச்சு அயன். ஸோ ஒரு அயனை எடுத்தாச்சு. இதே பெரிய போன மனுச்சு. ஸோ இப்போ அடுத்த அயன் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அதையும் டைம் லேப்ஸில் போகிறேன். ஏன்னா அதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுத்து போகிற எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒரு டைமண்டு கோல்டு கூட அதுக்கு சீக்கிரமாக எடுத்துனேன். கோல்டு டைமண்ட்லாம். ஆனால் அந்த அயன் எடுக்கிறதுக்கு தலை வலியாக இருக்குது. நான் பண்ணுறதுனே தெரில. எவ்வளோ நேரம் அப்புறம் போனால் கிளாஃபிங் கேபிள் செய்கிறேன். போயிட்டு உடையிறேன் சாவறேன் திருப்பி வரேன் லிஸ்ட் பண்ண வரேன் திருப்பி திருப்பி போகிறேன் நானே. இப்போ அது ஒரு தலைவலியாக இருந்துச்சு. போயிட்டு வரத்தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 மணி நேரம் போராடுறதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கல. கிடைச்சிது ஆனால் கிடைக்கல. ஸோ கிடைக்கலையா நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பாருங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு அயன் இருந்துச்சு. அதை உடச்சி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா போயிட்டு திருப்பி வந்து ஒரு இடத்துல போய் மூடிட்டேன். தோட்டத்தை இதுன்னு சொல்லிட்டு மூடிட்டு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. 3-4 அயன் அடிச்சு இப்போ இதை எடுத்துட்டு நான் பண்ணுறது மேலே வந்து ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அதை போயிட்டு வெளியே வரணும். இப்போ வெளியே வந்தாத ஒரு பெரிய போராட்டம். அங்கேருந்து தப்பிச்சு பூந்து கிண்ட வந்து மேலே வந்து வெளியே வந்துட்டாங்க. ஒரு வழியா மேலே ஏறி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேவ் பக்கமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகிறதுக்கு வழி வர தெரியாது. பரவாயில்ல. அப்புறம் நான் ஞாபகம் வந்துச்சு வழி. அப்புறம் போகிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அயனை வந்து ஃபஸ்ட் இது பண்ணோம். அந்த அயனை வந்து இங்கத்தான் மாற்றணும். அந்த இங்கத்தாவை அதுக்கு வந்து ஒரு உருக்கணும். உருக்கிட்டு டக்குன்னு மாற்றணும். அதை வந்து உங்கள் டைம் லேப்ஸ் போடுறேன். இப்போ அந்த ஸ்டிக்கை ஃபஸ்ட்டு செஞ்சு முடியாது. ஸ்டிக் எடுத்துக்கிறேன். எதுக்கு வந்து தேவைப்படும்னா எடுத்து வச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்துட்டேன். அயன் 1 எடுத்துட்டேன். அப்புறம் 2 எடுத்துட்டேன். 3 எடுத்துட்டேன். இப்போ வந்து போயிட்டு பிக்காக்ஸ் செய்வோம். தின்னு பார்த்தா பிக்காக்ஸ் வரல. வருது சமையல் ஆயிடுச்சு. அப்புறம் கொண்டாந்து வச்சு எடுத்துட்டேன். பிக்காக்ஸ் எடுத்துட்டு திருப்பி அந்த இதுக்கு போவோமாம். அப்புறம் அயன் பிக்காக்ஸ் வச்சேன். வேணாம் வந்து ஸ்டோனை உடைப்பேன் சொல்லிட்டு ஸ்டோன் வச்சு 2 பிளாக் உடச்சி வந்தேன். அவன் அந்த டாக்ஸிக்கை வந்து ஒரு அனுப்புற பயத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் வச்சுட்டு வந்துட்டேன். அதையும் உடச்சிட்டு ஃபஸ்ட்டு கீழே போகிறேன். இதுக்கும் நான் திருப்பி டேம்லஸ் போகிறேன். அது ரொம்ப பெருசாக கீழே போயிருக்கு. ஒரு மைனஸ் தான். +70 -9 வரைக்கும் போனேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு கோல்டு எடுத்துருவோம். 1 2 3 4 5 6
7 8 9 10 கரெக்டாக 10 வயசு பார்த்தீங்கன்னா 10 எடுத்துறேன். இப்போ அடுத்த டைமண்ட் இப்போ டைமண்ட் எவ்வளோ வரையும் அவ்வளோ இருக்கீங்களா? வாங்க போவோம். நான் சொல்கிறேன் பாருங்க வரைக்கும் நினச்சேன். கம்மியாக நாங்கள் வச்சு ஃபஸ்ட்டு 1 எடுப்போம், 2 எடுத்தேன். அப்புறம் வந்து இருட்டாதுன்னு சொல்லிட்டு ஏதோ டெஸ்ட்டு இப்போ அவங்க தேடா தெரியும் ஒன்று இருந்து போயிட்டு மூணு 4 5 6 6 டைமண்ட் கற்றுக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களை வந்து டைம் லேப்ஸில் போட்டேன். ஏன்னா வந்து நான் திருப்பி மேலே ஏறி போயிட்டு அதை வந்து எதனா செய்யணும். பார்த்தா மேலே வந்து பார்த்தா இருட்டாக இருக்குது. சரி தூங்கிட்டு இப்போ பொறுமையாக எழுந்து நம்ம நிதானமாக செய்வோம். போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் போனால் நம்ம வந்து 6 டே இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து செஸ்ட் பிளேட் செய்யறதுக்கு 7 வேணும். சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹெல்மெட் வாங்கிடும். ஹெல்மெட் செஞ்சுட்டு ஒரு கோல்டை உருக்கி நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்யணும்னா வந்து நம்ம வந்து செஸ்பிளேட் செய்யலான் இருக்கேன். ஒரு 10 இருக்கு செஸ்பிளேட் செஞ்சுட்டேன். இப்போ அதை செஞ்சு எடுத்துட்டு இவரு சிங்கத்தமிழ் அடிக்கிறார். நம்மள என்ன பண்ணுறேன் கேட்டாரு. நம்ம வந்து டைமண்டும் கோல்டு கிடச்சிச்சுன்னு ஒரு சொல்லிட்டேன். ஸோ இது என்ன நடந்தோம் நம்மளோட இந்த வீடியோவோட அவுட்டில் கொடுக்க வேண்டிய நேரம். ஸோ guys இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே guys, bye.